தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1994. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். இன்று உறுப்பினர்கள் இந்த அடிப்படையில் இங்கே மக்களுக்கு அரசாங்கத்தின் ஒரு சில இதில் உள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் பொறுத்தவரையில் அவசரம் என்பதற்கான இந்திய என்பது ஒரே சமயத்தில் எல்லா என்று பல என்பதை படிப்படியாக இந்த திட்டத்தை என்று இல்லாமலும் அதே நேரத்தில் செய்யக்கூடிய மக்களுக்கு தற்போது என்றாலும் வேண்டிய திட்டங்களை வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்று அந்த செய்து இது சம்பந்தப்பட்ட எல்லோருடைய மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அங்கு எப்படியெல்லாம் என்பதையும் அவர்களுடைய அவற்றையெல்லாம் செய்து பயன்படும் காரியங்களை செய்யலாம். இந்தியாவில் மட்டுமல்லாமல் நாங்கள் கொண்ட எங்களிடம் இத்துடன் எங்கள் உங்களுக்கு வெட்டும் முறைகள் மாண்புமிகு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். போக்குவரத்து துறை மிக மிக நாட்டுடைமையாக்கும் கொள்கையை 50%, 70% அவசரமாக தனியார் துறையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எழுதும் கடிதம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 5% தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே சுட்டிக்காட்டினார்கள். சுட்டிக்காட்டியவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டக்கூடாது காரண காரிய எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். 1-2 எடுத்துக்கொண்டால் நாட்டுடைமையாக்கி இருக்கிறோம், நாட்டுடைமையாக்குகிறோம். கருத்தில் கொண்டு அரசு சிறந்த முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அரசுக்கு இருக்கிறார்கள். தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவருக்கு முடித்துக் கொள்கிறேன். உயர்நிலைப் பள்ளியின் அன்புடையீர் புத்தக பட்டியல் 15 seconds, 10 seconds, 5 seconds, get ready, start. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று காலையிலிருந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த மன்றத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் சில விளக்கங்களை இங்கே கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். போக்குவரத்து துறை சாதாரண மக்களுக்கு மிக மிக பயன்படும் துறையாகும்.
இந்த துறையில் அரசாங்கத்தின் சாதனைகளை பாராட்டி ஒரு சில உறுப்பினர்கள் பேசினார்கள் மற்றும் சிலர் இதிலுள்ள குறைபாடுகளை உரிமையோடு சுட்டிக்காட்டினார்கள். பாராட்டுக்களை தெரிவித்த உறுப்பினர்களுக்கு மட்டும் அல்லாமல் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியவர்களுக்கும் அரசாங்கத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேருந்துகளை நாட்டுடைமையாக்கும் கொள்கையை பொறுத்தவரையில் அவசரம் காட்டக்கூடாது, நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதற்கான காரண காரிய விளக்கங்களை பெரும்பாலான உறுப்பினர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய நாட்டை பொறுத்தவரையில் பேருந்துகளை நாட்டுடைமையாக்கும் கொள்கையை ஒன்றிரண்டு மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்களில் 30 முதல் 50% என்கிற அளவில் செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை எடுத்துக் கொண்டால் இங்கே 70% பேருந்துகளை நாம் நாட்டுடைமையாக்கியிருக்கிறோம் என்பது பெருமைக்குரியதாகும். ஒரே சமயத்தில் எல்லா பேருந்துகளையும் நாட்டுடைமையாக்குகிறோம் என்று அவசரமாக அறிவிப்பதன் மூலம் பல பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்பதை கருத்திற்கொண்டு 10 ஆண்டுகளில் படிப்படியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று அரசு கருதுகிறது. தனியார் துறையில் ஓடும் பேருந்துகளை மேற்கொள்ளும் நேரத்தில் போக்குவரத்து கழகங்களுக்கு பெரிய சுமை இல்லாமலும் அதே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். போக்குவரத்து கழகத்தினுடைய இயக்கம் தற்போது சிறந்த முறையில் நடைபெறுகிறது என்றாலும் மேலும் திறமையாக செயல்படுவதற்கு வேண்டிய வழிவகைகளை கண்டறிந்து நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்ற அடிப்படையில் நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர் எல்லா மாவட்டங்களிலும் போக்குவரத்து கழக வாரியாக சுற்றுப்பயணம் செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டும் இன்றி இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று அங்கு எப்படியெல்லாம் போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன என்பதையும் அறிந்து அவர்களுடைய பரிந்துரைகளை அரசுக்கு இன்னும் 3 மாதங்களுக்குள் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகள் அரசுக்கு கிடைத்த பிறகு அவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து நிச்சயமாக இந்த துறை மேலும் சிறப்பாக பயன்படும் வகையில் நாம் காரியங்களை செய்யலாம் என்று தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். முசிறியில் உள்ள வாணி புத்தக நிலையத்தார் வேலூரில் உள்ள பாரதிதாசன் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், இந்தியாவில் மட்டும் அல்லாமல் வெளிநாடுகள் பலவற்றிலும் புகழ்பெற்ற புத்தக வெளியீட்டாளர்களின் முகவராக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் பல்வேறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்ட எங்களுடைய பார்வைக் கூடம்
சென்னையில் அண்ணா சாலையில் அமைந்துள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பள்ளி மாணவர்களுக்கு ஏற்றவாறு எளிய நடையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பல்வேறு தலைப்புகளில் எங்களிடம் புத்தகங்கள் உள்ளன. விலையுடன் கூடிய புத்தக பட்டியல் இத்துடன் தங்களுக்கு இணைத்து அனுப்பப்படுகிறது. எங்கள் பார்வைக்கூடத்திற்கு தாங்கள் ஒருமுறை வந்து புத்தகங்களை நேரில் பார்த்ததற்குப் பிறகு தங்கள் பள்ளியின் நூலகத்திற்கு தேவைப்படும் புத்தகங்களை குறிப்பிடக் கோருகிறோம். பட்டியலில் கண்ட விலையில் 5% தள்ளுபடி செய்து நாங்கள் உங்களுக்கு புத்தகங்களை வழங்கக்கூடும். தவணை முறையிலும் தொகை பெற்றுக் கொள்ளப்படும். தங்கள் பதிலை உடனே எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டார்.